உங்களுக்கு முடி நிறைய கொட்டுதா? உங்களில் எத்தனை பேர் பாட்டி வைத்தியம், அதாவது வெங்காயத்தை எடுத்து மண்டையில் தேய்ச்சிட்டு இருக்கீங்க? அது நல்லதா கெட்டதா? வாங்க சயின்டிஃபிக்காக பார்ப்போம். இந்த வெங்காயத்தில் 3 விஷயம் இருக்குது. ஒன்று கேட்டல், இன்னொன்று சல்ஃபர், இன்னொன்று குவர்செட்டின். ஃபர்ஸ்ட் இந்த கேட்டலேஸ். நம்ம முடி வெள்ளையாகிறதுக்காக முக்கியமான ஒரு காரணம் ஹைட்ரோஜன் பெராக்சைடு. இந்த கேட்டலேஸ் இந்த ஹைட்ரோஜன் பெராக்சைடை டீஆக்டிவேட் பண்ணி நம்ம ஹேரை பிளாக்காகவே வச்சுருக்கோம். இன்னொன்று சல்ஃபர். இந்த சல்ஃபர் நம்ம முடியில் இருக்க முக்கியமான புரோட்டீன் கெராட்டினுக்கு உருவாகிறதுக்கு காரணமே இந்த சல்ஃபர் தான். மூணாவது குவர்செட்டின். இது நம்ம டெஸ்டோஸ்டெரானை டிக்ரீஸ் பண்ணும். நம்மளுக்கு ஜென்ரலாக ஹேர் ஃபால் எப்போ ஆகும்னா அரௌண்ட் 30 வயசு தொடும்போது நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகும். இதுக்கான முக்கியமான ரீசன் டெஸ்டோஸ்டெரான் லெவல் அந்த ஏஜில் இன்க்ரீஸ் ஆகிறது தான். ஸோ இந்த மூணுமே ஆனியனில் இருக்கிறதுனால நரைமுடியோ இல்லை முடியோட ஸ்ட்ரென்த்தோ இல்லை ஹேர் ஃபாலோ இந்த மூணு இந்த ஆனியனால் கண்ட்ரோல் ஆகும். அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஆனியன் எடுத்து நல்லா தேய்க்க போகிறீங்க. ஆனால் அதை பண்ணாதீங்க, ஏன்னா எக்ஸஸாக ஆனியன் தேய்க்கும் போது முடி கொட்டுது. 2017 ஒரு ரிசர்ச் பேப்பரில் என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆனியன் டைரெக்டாக எடுத்து தேய்க்கிறத விட ஆனியன் ஜூஸ் ஒரு கண்டினியூஸாக 2 வீக்ஸ் குடித்தா கூட உங்களோட ஹேர் க்ரோத்தும் க்ரே ஹேர்ஸும் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனியன் ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சைனிங் ஆஃப், டாக்டர் யூகே.